2, 17, 18, 3 1 to 32 1ರಿಂದ 32 ವಾಸಿಕರಿ ಓದ್ಬೇಡ್ರಿ. 2, 17, 18 ಆಮೇಲೆ 3 1ರಿಂದ 32. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா ಇದು ನೀವು ನೋಡೋದಾದ್ರೆ முதல்ல ஒரு காரியத்தை எப்படி செய்தா? ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೆಂಗ್ ಮಾಡ್ದ? அதோட சொன்னானா சொல்லலையா? ಬೇರೆ ಹತ್ರ ಹೇಳಿದ್ನ ಹೇಳಿಲ್ವೋ? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. ಹೇಳಿಲ್ಲ ಬೇರೆಯವರಿಗೆ. ಯಾರು சொன்னா? ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ದ? யார் வெரி குட். யாரு சொன்னோம்? ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ದ? வைஃப் கிட்ட மட்டும் சொல்லு. ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು. ஆனா இந்த இப்போ அடுத்த சப்ஜெக்ட் கூட வர்ற மூணாவது பாயிண்ட்ல ಆದ್ರೆ ಮೂರನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ எல்லாத்தையும் ரெடி பண்ண பின்னால ಎಲ್ಲದನ್ನ ಮಾಡಿದ ಮೇಲೆ அவன் சபையார்கிட்ட சொல்லுகிறான். ಅವನು ಸಭೆಯೊಟ್ಟಿಗೆ ಹೇಳ್ದ. அதாவது முதல்ல இங்க ரெடி பண்ணிட்டு ಮೊದಲನೇದಾಗಿ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ ಆದ್ಮೇಲೆ அதுக்கப்புறம் சபையார்கிட்ட சொல்ல. ಆಮೇಲೆ ಸಭೆಯವರ ಹತ್ರ ಹೇಳ್ದ. முதல்லயே சபையார்கிட்ட சொல்லக்கூடாது. ಮೊದಲನೇ ಫಸ್ಟ್ಗೆನೆ ಸಭೆ ಹತ್ರ ಹೇಳಬಾರದು. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ಕ್ಲೀನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. நாங்க மூப்பர்ங்க, ನಾವು ಹಿರಿಯರು, நாங்க எல்டர், ನಾವು ಹಿರಿಯರು. என்ன டர்னா ಯಾವ ಡರ್ನಾಗಿರು, அதுக்காக நோ ப்ராப்ளம். ಅದಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ಅದಲ್ಲ, தலை ஒண்ணுதான் இருக்கும், ತಲೆ ಒಂದೇ ಇರ್ತದೆ, கை ரெண்டு இருக்கும், ಕೈ ಎರಡು ಇರ್ತವೆ, கால் ரெண்டு இருக்கும், ಕಾಲು ಎರಡು ಇರ್ತವೆ, தலை ஒண்ணுதான். ತಲೆ ಮಾತ್ರ ಒಂದೇ. வேத அடிப்படையிலே நீ தலையா இருக்கின்ற வழியில ವಾಕ್ಯ ಅಡಿಯಲ್ಲಿ ನೀನ್ ನಾಯಕ ತಲೆಯಾಗಿರುವಾಗ ஒரு சில காரணம் நீ அடக்கி வச்சுதான் ஆகணும். ಒಂದು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಗೆ ಒದಗಿಸಿಟ್ಟೆ ಆಗ್ಬೇಕು. அதெல்லாம் செட்டில் ஆன பின்னால ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಆದ್ಮೇಲೆ அடுத்ததாக நீ சபையிட்டு சொல்லணும். ಆಮೇಲೆ ನೀ ಸಭೆ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು. சொல்லிட்டு ಹೇಳಿದ್ಮೇಲೆ அவளை உற்சாகப்படுத்தணும், ಅವ್ರನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ அவளை உற்சாகப்படுத்தணும். ಅವ್ರನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸ್ಬೇಕು. இதனால சொல்லி எங்க ಇಷ್ಟು ದಿನ ಹೇಳಿಲ್ಲ பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ಮಾತಾಡ್ತಾರೆ, ಮಾತಾಡಲ್ಲ, கேட்பானா? கேட்க மாட்டாங்க. ಕೇಳ್ತಾರೆ, ಕೇಳುವ. என்ன பதில் சொல்றீங்க? ಏನ್ ಉತ್ತರ ಹೇಳ್ತೀರ? சொல்லுங்க, என்ன சொல்லலாம் பதில்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಉತ್ತರ? ஏன்னா ஆப்போசிட் வரணும்னா எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? ಯಾಕಂದ್ರೆ ಒಬ್ರು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ನೀವು ಅದನ್ನ ಹೆಂಗೆ ನಿಭಾಯಿಸ್ತೀರಿ? ನೀವು ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு அவங்க பயந்துருவாங்க. வெரி குட். முதல்ல சொல்லிட்டாங்க, ಮೊದಲೇ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ஓஹோ பாஸ்டர்மா காசுக்கு அடி போடுறாங்க, ಓಹೋ ಪಾಸ್ಟರ್ ದುಡ್ಡಿಗೆ ಏನ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ, பாஸ்டர் காசுக்கு அடி போடுறாரு, ಪಾಸ್ಟರ್ ದುಡ್ಡಿಗೆ ಸ್ಕೆಚ್ ಹಾಕ್ತಾರೆ. யோசிக்க மாட்டாங்களா? ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರ, ಮಾಡಲ್ಲ. அதனால இப்படி கேட்கறவங்க ಈ ರೀತಿ ಕೇಳುವಂತ ವಿಧಾನದಲ್ಲಿ சொல்லலாம் யோசித்தேன். ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳೋಣ ಅಂತ ಅನ್ಕೊಂಡೆ. ஆனா ಆದ್ರೆ ஒருத்தருக்கு சொல்லிட்டு ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா ಇನ್ನೊಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ கஷ்ட. அதனால அதனால ಹಿಂಗಾಗಿ யாருக்குமே சொல்லல. ಯಾರ ಹತ್ರ ಹೇಳಿಲ್ಲ. நீங்க டக்குன்னு 10,000 ரூபாய் கொடுத்துருவீங்க, 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಬಿಡ್ತೀರಾ, அதோட ஒரு அழிவு ಆಮೇಲೆ ಸುನಾಮಿ, அவங்களால கொடுக்க முடியாது. ಆಮೇಲೆ ಅವ್ರ ಹತ್ರ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. அது சரிதான் சார். ಅವ್ರು ಅದು ಸರಿ ஐயா நீங்க சொன்னது சரிதான் ஐயா. ಸರಿ ಸರಿ. அதனால தான் நாங்க சொல்றது. ಅದಕ್ಕೆ ನಾವು ಹೇಳಿಲ್ಲ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ? யாரு கேட்க வர்றாங்க, ಯಾರು ಕೇಳಕ್ ಬರ್ತಾರೋ அவங்க பல்ஸ் பார்க்கணும். ಅವ್ರ ನಾಡಿ ಮಿಡಿತ ನೋಡ್ಬೇಕು. கொஞ்சம் பெரிய பார்ட்டியா சின்ன பார்ட்டியா, ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ಪಾರ್ಟಿನ ಚಿಕ್ಕ ಪಾರ್ಟಿನ, கொஞ்சம் திமிரா ரொம்ப திமிரா, ಸ್ವಲ್ಪ ಕೊಬ್ಬ ಬಾಳ ಕೊಬ್ಬ, சின்ன வாயா பெரிய வாயா, ಸಣ್ಣ ಬಾಯಿನ ದೊಡ್ಡ ಬಾಯಿನ, பெரிய வாயினா ದೊಡ್ಡ ಬಾಯಿ ಆದ್ರೆ பெரிய ಅಮೌಂಟ್ போடு, ದೊಡ್ಡ ಅಮೌಂಟ್ ಹಾಕ್ಬಿಡು. நீ பெரிய ஆளு, ನೀ ದೊಡ್ಡವನಪ್ಪ, நீ 1 ಲಕ್ಷ கொடுத்துருவே, ನೀ 1 ಲಕ್ಷ ಕೊಟ್ಬಿಡ್ತೀಯಾ, ஆனா பாவம் அவங்க ಆಮೇಲೆ ಅವ್ರ ಮಾತು ಪಾಪ ಅವ್ರು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. அதான் சொல்றது. ಅದಕ್ಕೆ ಹೇಳಿಲ್ಲ ಅಯ್ಯ. ஆமா பாஸ்டர், ಅವನು ಹೌದಪ್ಪ, ಹೌದು ಪಾಸ್ಟರ್, ಕರೆಕ್ಟ್, ನೀವು ಹೇಳಿ ಸತ್ಯ. 1 லட்சம் சொன்ன பின்னாடி 1 ಲಕ್ಷ அதோட பில்டிங் முடியற வரைக்கும் பக்கம் வரவே ಆಮೇಲೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮುಗಿಯೋವರೆಗೂ ನಿನ್ನ ಹತ್ರ ಬರೋದೇ ಇಲ್ಲ. ஆனா ஒண்ணு செய்வாங்க, ಆದ್ರೆ ಒಂದು ಮಾಡ್ತಾರೆ. ஐயா 1 ಲಕ್ಷಕ್ಕೆ சொன்னேன், ಅಯ್ಯ 1 ಲಕ್ಷ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, 10,000 10,000 ಅವ್ನು 10,000 ರೂಪಾಯಿ ಆದ್ರೆ ಕೊಡೋಣ ಅಂತ 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾನೆ. அவங்க 10,000 வரது கஷ்டமா இருக்கு. ಅವ್ನು 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಡೋದೇ ಕಷ್ಟ ಇರ್ತಾವ. திட்டமிட்டு செயல், ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. பேசுகிற காரியங்கள், ಮಾತಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಅಲ್ಲ. எனவே நீங்கள் மக்கள்கிட்ட செய்து உற்சாகப்படுத்தணும். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನಗಳನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಬೇಕು. இப்ப எப்படி உற்சாகப்படுத்தின? ಹೇಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಬೇಕು? இவங்களால எவ்வளவு கொடுக்க முடியாது? ಇವ್ರ ಹತ್ರ ಎಷ್ಟು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ? 1 ಲಕ್ಷ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. பவித்ராவால 10,000 கொடுக்க முடியாது. ಪವಿತ್ರನಿಂದ 10,000 ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனா 10 லட்சத்துக்கு பேசும். ಆದ್ರೆ 10 ಲಕ್ಷಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. அதனால நான் எவ்வளவு ಬಿಟ್ಟು போட்டேன்? ನಾನು ಎಷ್ಟು ಇವಾಗ ಬಿಟ್ಟು ಹಾಕಿದೆ? 1 ಲಕ್ಷத்துக்கு ಬಿಟ್ಟು போட்டேன். 1 ಲಕ್ಷಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಹಾಕಿದೆ. நம்ம ಖುಷಿ ಆಯ್ತು. ಖುಷಿ ಆಗ್ಬಿಡ್ತು. ஏன்னா அடுத்த பூஜை மாறிடுச்சு, ಇಂಥ ಮಕ್ಕ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அதுக்கப்புறம் நான் 1 லட்சம் போட்ட உடனே ಹಾಗಾಗಿ ನಾನು 1 ಲಕ್ಷ ಹಾಕ್ಸಿದಾಗಲೇ இந்த அம்மா 10,000 கொடுத்துருவாங்க. 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ.
எப்படி உற்சாகப்படுத்தி எப்படி வாங்குறோம் பாரு. ನೋಡಿ ಎಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಜಾಕೆಟ್ ಹೆಂಗ್ ತಗೊಂತೀವಿ ನೋಡಿ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಜನங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும். ಜನಗಳನ್ನ ನಾವು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಬೇಕು. ஆனா அவனை டல் பண்ண கூடாது. ಆದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಕುಂದಿಸಬಾರದು. நீங்க பேசுகின்ற வேளையில ಮಾತನಾಡುವಂತ ವೇಳೆ அப்படியே லிஃப்ட் பண்ணணும். ಅವ್ರ ನಂಗೆ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಮಾತಾಡಬೇಕು. அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு ಹಾಗೆ ಮೇಲೆ ಎತ್ತಿ அப்படியே விட்டுடணும். ಆಮೇಲೆ ಕೈ அவங்க பிடிச்சு ஐயா 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 ಆಮೇಲೆ ಅವ್ರು ಹಿಂಗೆ ಒದ್ದಾಡ್ಕೊಂಡು ಕೈ ಯಾ 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 நாங்க 10,000 வேணும். 10,000 ರೂಪಾಯಿ வாங்கிட்டு கை பிடிச்சு எனக்கு. ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಏರಿಸೋದು. அல்லேலூயா. நல்லா செயல்படுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்க தலைவர்கள். ನೀವೆಲ್ಲ ನಾಯಕರು. தடக்குன்னு வாய் விட்டுறாதீங்க. ಪಕ್ಕದ ಬಾಯಿ ಬಿಟ್ಬಿಡ್ರಿ ಇಲ್ಲಿ. ரொம்ப நிதானமா இருக்கணும். ಬಹಳ ನಿಧಾನವಾಗಿ அவங்களை உற்சாகப்படுத்துங்க. ಅವ್ರ ಉತ್ಸಾಹ ಮಾಡ್ರಿ. வேற எப்படி உற்சாகப்படுத்தலாம்? ಬೇರೆ ಹೇಗೆ ಉತ್ಸಾಹ ಮಾಡಬಹುದು? இப்ப பில்டிங் கட்டணும் எப்படி உற்சாகப்படுத்தலாம்? ಇವಾಗ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಬೇಕು ಹೇಗೆ ಅವ್ರನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸೋದು? சொல்லுங்க, நீங்க தான் தலைவர்கள். ಹೇಳ್ರಿ, ನೀವೇ ತರ ನಾಯಕರುಗಳು. ಇವತ್ತು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಬೇಕು, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೆಂಗ್ ಉತ್ಸಾಹ ಮಾಡ್ತೀವಿ? ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಚೆನ್ನಾಗಿ ಕಟ್ಟ್ರಿ ಅಂತ. ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಹೆಂಗೆ ದುಡ್ಡು ಹೊಡ್ಸೋದು ಅಂತ ಪ್ಲಾನ್ ಹಾಕಿದ್ರೆ இல்ல பாருங்க, இப்போ வெங்கடேஷ் சொன்னாரு கட்டுறவனுக்கு வந்து சரியா கட்டுப்பாடு சொல்லணுமா. ವೆಂಕಟೇಶ್ ಹೇಳ್ತಾರೆ ಕಟ್ಟೋರ್ಗೆ ಬಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಟ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ இத வெங்கடேஷ் எப்படி சொல்லலாம்? ವೆಂಕಟೇಶ್ ಇದನ್ನ ಹೆಂಗ್ ಹೇಳ್ಬೋದು? இப்போ வெங்கடேஷ் சர்ச் கட்டுறாரு. ವೆಂಕಟೇಶ್ ಚರ್ಚ್ ಕಟ್ತಾರೆ. அவங்க சர்ச் விசுவாசில எப்படி அவர் ಅವ್ರ உற்சாகப்படுத்துறாரு? ಚರ್ಚ್ ವಿಶ್ವಾಸನ ಅವ್ರನ್ನ ಹೆಂಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡ್ತಾರೆ? இப்போ அவங்க சர்ச்சில் எந்த டைப் ஆட்கள் இருக்கிறாங்க? ಚರ್ಚಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಜನಗಳಿದ್ದಾರೆ சொல்லுங்க. ಹೇಳ, ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಜನಗಳಿದ್ದಾರೆ? 4 ವಿಧವಾದ ಜನಗಳಿದೆ. சொல்லுங்க. நம்பர் 1 ಟೈಗರ್ ಇದ್ದಾರೆ, ಶ್ರೀಮಂತ ಇದ್ದಾರೆ, இல்ல என்னென்ன வேலை செய்யறோம்? ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ? ಮರ ಕೆಲಸ ಮಾಡೋರಿದ್ದಾರೆ, ಗಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋರಿದ್ದಾರೆ, ಪೇಂಟಿಂಗ್ ಮಾಡೋರು. வெரி குட், போதும். ಈಗ பாருங்க, ಕಾರ್ಪೆಂಟರ್, ಪೇಂಟರ್, இவங்களெಲ್ಲ செய்யணும். ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நீ உற்சாகப்படுத்தணும். ನೀವು ಉತ್ಸಾಹ ಮಾಡ್ಬೇಕು. நான் கையா ಏನ್ ಕೈಯ ಇದು? இது கையாப்பா இது. ಕೈಯಪ್ಪ ಇದು. பிடிக்கிறதானே இப்படி பிடிக்கிறேன். ಇಡಬೇಕು. ಛೇ ಛೇ, என்ன கையா? ಏನ್ ಕೈಯಪ್ಪ? போதாத வரைக்கும் அவங்க பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கணும். ಇದನ್ನ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರ ಬೋಂಡಾಟಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಹೆಂಡತಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಬೇಕಂತ சொல்லணும். ಹೇಳ್ಬೇಕು. நல்ல கைமா. ಬಹಳ ಒಳ್ಳೆ ಕೈಯಮ್ಮ ಇದು. என்ன கார்பெண்டர் வேலை ಏನ್ செய்யற? ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ? ಮರಗೆಲ್ಸ. ஒரு வேலை பார்த்து ಒಂದೊಂದು ಬೇರೆ ಕೆಲಸ ನೋಡಿ எனக்கே மண்டை சுத்துது. ನನಗೆ ತಲೆ ತಿರುಗುತ್ತೆ. இந்த சர்ச்சில் கூட இந்த டோர்லாம் பண்ணணும். ಚರ್ಚಲ್ಲಿ ಡೋರ್ ಮಾಡ್ಬೇಕು. அது எனக்கு சரியா ஐடியா தெரியல. ಐಡಿಯಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. உடனே அந்த எண்டத்தி கண்டத்தி என்ன சொல்லுவோம்? அது அந்த போண்டாட்டி என்ன சொல்லுவோம்? ಬೋಂಡಾಟಿ ಏನು? ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, ಅಯ್ಯ ನೀವೇ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, எல்லாம் எங்க வீட்டுக்கார ನನ್ನ செஞ்சு ಮನೆಯವ್ರನ್ನ ನೋಡ್ಕೊಂತಾರಲ್ಲ. எங்க பிட்டு போட்டு எங்க அடிச்சு எங்க வலிக்குது பாரு. ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹಾಕಿ ಎಲ್ಲ ಹೊಡೆದ್ರೆ ಎಲ್ಲ ನೋಡ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. ஆம்பளைங்க வாங்க முடியாது, ಗಂಡಸರ ಕೆಲಸ ತೆಗಿಯಕ್ ಆಗಲ್ಲ. லலிதா மாட்ட வாங்க முடியும், ಲಲಿತಾ ಮಾತ್ರ ಕೆಲಸ ತೆಗಿಬೋದು. லலிதா மாட்ட கேட்க முடியாது, ಲಲಿತಾ ಮಾತ್ರ ಕೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. லலிதா கார் கிட்ட ಆದ್ರೆ ಲಲಿತಾ ಕಾರ್ ಅಂತ ಕೇಳುವಾಗ ನಾವು லலிதா கார பக்கத்துல வச்சுக்கிட்டு ಲಲಿತಾ ಕಾರ್ನ ಅವ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು லலிதா தூக்கி பேசி ಲಲಿತಮ್ಮನ ಎತ್ತಾಡ್ ಮಾಡ್ತಾರೆ. லலிதா வீட்டுக்கார தூக்கி பேசி ಲಲಿತಾ ಗಂಡನ ಎತ್ತಾಡ್ அப்படி ಮಾತಾಡ್ತಾರೆ. தூக்க ಎತ್ತುತ್ತಾ அம்மா பொங்கி வலிச்சு ಇವ್ರು ಹುಡುಕಿ ಹರಿದು எங்க வீட்டுக்கார செஞ்சிருவாருங்க. ನನ್ನ ಮನೆಯವ್ರು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರಯ್ಯ. ஒரೇ வார்த்தையில ಒಂದೇ ಒಂದ್ ಮಾತಲ್ಲಿ வித்தவுட் பர்மிஷன் இல்ல ವಿತೌಟ್ ಪರ್ಮಿಷನ್ ಅಲ್ಲಿ இவங்க சைன் ಇವ್ರು பண்றாங்க. ಇಲ್ಲಿ ಸೈನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಬಹಳ ಮುಖ್ಯ. நீங்க அவங்க எந்த வேலைல இருக்கட்டும் அங்க இருக்கலாம். ಯಾವ ಕೆಲಸನ ಮಾಡ್ಲಿ ಅವ್ರು, அவங்க பேரு டைரக்டா போய் கேட்டாரு. ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೇರವಾಗಿ ಕೇಳ್ಬೇಡ್ರಿ. முதல்ல அவங்கள டைரக்டா போய் மீட் பண்ற நேரத்துல ಮೊದಲನೇದಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಸಂದರ್ಶನ ವೇಳೆಯಲ್ಲಿ வேலையில சும்மா வந்து பாருங்க, ಸುಮ್ಮನೆ ಅದ್ರ ಮೇಲೆ ನೋಡ್ರಿ, ஒரு 10 பில்டிங் பாருங்க, ஒரு 10 ಬಿಲ್ಡಿಂಗ್ ನೋಡ್ರಿ. என்னென்ன வேலை செஞ்சாலும் சரி, ಏನೇನು ಕೆಲಸ ஒயிட் வாஷா இருக்கட்டும், கார்பெண்டரா இருக்கட்டும், பில்டிங் கட்டுறவங்களா இருக்கட்டும், பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಆಗಿರ್ಲಿ, அதுக்கேத்த மாதிரி ಬಿಟ್ಟು போடுங்க. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಹಾಕ್ಬೇಕಂತೆ. இப்போ சேர்ஸ் விக்கிறாங்க, ಈಗ ಚೇರ್ ಮಾಡ್ತಾರೆ. எப்படியா நல்ல இது போகுது இல்லையா? ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಬಿಸ್ನೆಸ್. கர்த்தர் பெருசா கவலைப்படாதீங்க. ಅರ್ಥ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಚಿಂತೆ ಮಾಡ್ಬೇಡ. நான் போட்டு ஜெபம் பண்றேன். ನಾನ್ ಮೊಣಕಾಲಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. எப்படி உடம்பு ஆட்டம், ಹಿಂಗೆ ಮೈ ಅಳ್ಳಾಡ್ಸ್ಬೇಕು. ಹಿಂಗೆ நீ ஆடுற ஆட்டத்துல ಹಿಂಗೆ ಅಳ್ಳಾಡಕ್ಕೆ இல்ல ಅವ್ರದ್ದು ಫೌಂಡೇಶನ್ ಆಡಿடும். ಅವ್ನು ಬುನಾದಿ ಅಲ್ಲಾಡ ಹೋಗ್ಬೇಕು. அந்த காசு அப்படி ஆடணும். ಹಂಗೆ ದುಡ್ಡು ಜನರೆಲ್ಲ ಅಲ್ಲಾಡ ಹೋಗ್ಬೇಕು. இந்த மலையாளத்துக்காரನ பாருங்க, ಈ ಮಲಯಾಳಂ ಅವ್ರು ನೋಡ್ರಿ, யாரும் இல்ல, ಯಾರು ಇಲ್ಲಲ್ಲ, என் வீட்டுக்காரர் இருக்கா. ನಮ್ಮ ಮನೆಯವ್ರು ಇದ್ದಾರೆ. ஓ
காசுல ஒன்னா நம்புறோம். ದುಡ್ಡಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿ ಅವರು. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅದು ಮಾಡ್ತಾ, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ಹಂಗೆ ನಾವು ಜವ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಮಾಡ್ತಾ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಂಗೇನೆ ಅವ ಪ್ರಸಂಗ ಮಾಡುದ, ಅವ್ರ ಪ್ರಸಂಗ ಹಂಗೆ ಇರ್ತದೆ. ದೇವರಿಗೆ ಮನ ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. ನಂಬರ ಸುಳ್ಳು ಸೊನ್ನ ನಂಬರ ನಾವಲ್ಲ, ನಾ ಏನದು ಸೊನ್ನೆ ಸೂಕ್ಷ್ಮ ಇದ್ದಂಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ. ಮೊದಲು ಎಂತ ಮೂಲ್ಯ ಅವರ ನಂಬರ್ ಲೋಕದ ಯಾವ ಮೂರಲ್ಲೂ ಕೂಡ ಮಳೆಲ್ಲ ಮುಡಿದಾರೆ ನೋಡಿ. ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? அவங்க உள்ள இருந்து வெளில வருது. ಅವರು ಒಳಗಡೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತದೆ. அது உள்ள இருந்து வந்து எப்படி வாங்கணும்னு தெரியும். ಅದು ಒಳಗಡೆಯಿಂದ ಬಂದು ಹೆಂಗೆ ಕಿಸ್ಕೊಬೇಕಂತ ನಾವು ಕಷ್ಟಪಡಬೇಕು, ನಾವು ಕಲ್ತ್ಕೊಬೇಕು. எனவே யார்கிட்ட எப்படி பேசணும், ಹಂಗಾಗಿ ಯಾರ ಹತ್ರ ಹೆಂಗೆ ಮಾತಾಡಬೇಕು, எப்படி ಅವನ ಉತ್ಸಾಹಪಡ್ತಾರೆ, ಹೇಗೆ ಅವ್ರನ್ನ ಉತ್ಸಾಹ ಮಾಡಬೇಕು, அப்படி நீங்க பேசணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮಾತಾಡಬೇಕು. உங்களுடைய முழு பாடி அவனோட ಕನೆಕ್ಟ್ ಆಗணும். ಸಂಪೂರ್ಣ ದೇಹ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅದು ಜೋಡಣೆ ಆಗ್ಬೇಕು. நல்ல கையை கால அப்படி பிடிக்கணும், ಚೆನ್ನಾಗಿ ಕೈ ಕಾಲಿಗೆ ಅನುಕಬೇಕು, அவங்க சேர்ல போய் உட்காரணும். ಚೇರ್ ಕೂತ್ಬೇಕು. பரவாயில்ல, நல்ல காஸ்ட்ಲಿ ಇருந்து நீங்க ಇಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾಸ್ಟ್ಲಿ ಚೇರ್ ನೀವು பார்த்தா ஆடும், ಹಿಂಗ ಅಲ್ಲಾಡ್ತಿರ್ತದೆ, டிங்கி டிங்கிடும், ಡಿಂಗ್ ಡಿಂಗ್ ಅಂತ குய் 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 சத்தம் வரும். ಏನಂತ ಸಣ್ಣ, ஆனா அதெல்லாம் அவங்க காதுல கேட்க கூடாது. ಆದ್ರೆ ಅವ್ನ ಕಿವಿಲಿ ಕೇಳಲೇಬಾರ್ದು. ಅವನ್ನ இதான் இப்படி ஆடுது, ಏನ ಇದು ಹಂಗ ಆಡುತ್ತೆ, லூசா இருக்குது, ಲೂಸ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೊರಗೋಗ ಅಂದ್ಬಿಡ್ತಾನ ಅವನು. அதனால ಅದಕ್ಕಾಗಿ உற்சாகப்படுத்தி ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿ கேட்க வேண்டும், ಕೇಳಬೇಕು. அப்புறம் ஜனங்களையே இறக்கி வேலை வாங்கலாம். ಆಮೇಲೆ ಜನಗಳನ್ನ ಕೆಳಗಿಳಿಸಿ ಕೆಲಸ ತಗೋಬಹುದು. அதுதான் இப்ப சொன்னது. ಅದಕ್ಕಾಗಿ ಇದು ಹೇಳಿದ್ದು. சில நேரத்துல வேலை செய்யற நேரத்துல ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ பிரச்சனை வந்துரும், ಸಮಸ್ಯೆಗಳು ಹುಟ್ಟಾಗ್ತವೆ. அந்த பிரச்சனை வர நேரத்துல ಆ ಸಮಸ್ಯೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ லீடர்ஸ் ಅங்க இருக்கணும். ನೀವು ನಾಯಕರುಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು. நம்ம என்ன செஞ்சிருவோம், ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, மெல்லமா ஒதுங்கிடுவோம், ನಿಧಾನಕ್ಕೆ ಹಿಂದಕ್ಕೆ ಸರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. நீங்க பாத்துங்க ನೋಡ್ಕೊಂಡು அதான் அவன் சொல்லுவான், ಅದು ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஐயோ நாங்க பார்த்து நீங்க போங்க சார் அப்படின்னுவான். ನಾವು ನೋಡ್ಕೊತೀನಿ ಹೋಗು ಸಾರ್ ಅಂತ. கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவாங்க சார், ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ ಸರ್, அவங்கள சட்டையை பிடிப்பாங்க சார், ಶರ್ಟ್ ಎಲ್ಲ ಹಿಡಿತಾರೆ ಸಾರ್, இதெல்லாம் சொல்லுவாங்க. ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. அதுக்காக தானே வந்திருக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ತಾನೇ ನಾವು ಬಂದಿರೋದು. என்ன அங்கில பிடிச்சி தூக்குனாங்க, ನನ್ನನ್ನು ಅಂಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಎತ್ತಿದ್ರು, என் பையனை சட்டையை பிடிச்சி தூக்குனாங்க, ನಮ್ಮ ಮಗನ ಶರ್ಟ್ ಹಿಡಿದು ಎತ್ತಿದ್ರು. அவ்வளவுதான், ಅಷ್ಟೇ ವ್ಯತ್ಯಾಸ. அது மேல தான் செய்ய முடியும். ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? மிஞ்சி போயிருந்தா கையை உடைச்சிருவோம். ಮೀರಿದ್ರೆ ಕೈ ಮುರಿದು ಕೊಡ್ತಾರೆ. நம்ம அப்படி கை ஆட்டிக்கின்னு ಆಮೇಲೆ ಕೈ ಅಲ್ಲಾಡ್ಸ್ಕೊಂಡು பரலோகம் போவோம். ಪರಲೋಕ ಹೋಗ್ತೀವಿ. இங்க கை உடைச்சி போச்சுன்னா ಇಲ್ಲಿ ಕೈ ಮುರಿದೋದ್ರೆ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் வந்து சேர்ந்துருவான், ಈ ಮನೆಗೆ ಕೆಲಸಗಾರ ಬಂದು ಸೇರ್ತಾರೆ, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு, ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. அப்புறம் ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவாரு, ಆಮೇಲೆ ಒಂದು ಸೇವಕ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, இந்த அம்மா கை சரியாயிடும், ಈ ಅಮ್ಮ ಕೈ ಸರಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. கையும் சரியாயிடுச்சு, ಕೈ ಸರಿ ಆಯ್ತು, வீட்டுக்கு வேலைக்காரன் வந்துட்டான், ಮನೆ ಕೆಲಸದವರು ಬಂದ್ಬಿಟ್ರು, இந்த அம்மா ராணி ஆயிட்டான். ಆಮೇಲೆ ಈ ರಾಣಿ ಆಗ್ಬಿಡ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ಅದರಿಂದ நீங்க மற்றவங்க உற்சாகம் ನೀವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ಬೇಕು. ஏதோ ஒரு விதத்துல ಯಾವುದೋ ಒಂದು நீங்க ವಿಧಾನದಲ್ಲಿ உற்சாகப்படுத்தி ನೀವು ಉತ್ಸಾಹಪಡಿಸಿ அவங்களோட நீங்க இணைஞ்சு ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಜೋಡಣೆ ಆಗ್ಲಿ. பிரச்சனை வருகின்றவன ಸಮಸ್ಯೆ ಬರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ நில்லுங்க, ಅಲ್ಲಿ ನಿಲ್ರೆ. ஒண்ணும் செய்ய முடியாது, ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. கைகால அடிக்க முடியும், ಕೈ ಕಾಲನ್ನ ಅಡಿಸ್ಕೊಳಕ್ ಆಗುತ್ತೆ, உடைக்க முடியும், ಅದು ಮುರಿಯಕ್ ಆಗುತ್ತೆ, காரி துப்ப முடியும். ಉಗುಳ್ತಾರೆ ನಮ್ಮನ್ನು. ஆனா அந்த வேலையை செஞ்சு முடியும், ಆದ್ರೆ ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬೇಕು. இந்த வேலையை செஞ்சு முடியும், ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬೇಕು. அதுதான் தலைவனுடைய வேலை. ಅದೇ ನಾಯಕನ ಕೆಲಸ. அடுத்தபடியாக ನೆಕ್ಸ್ಟ್ ಆಗಿ 4வது பாயிண்ட், 4ನೇ ಕಾರ್ಯ எதிர்ப்புகளை கையாளும் முறை. 4th பாயிண்ட், ವಿರೋಧತ್ವಗಳು எப்படி கையாளணும். ಹೇಗೆ ವಿರೋಧಗಳನ್ನು ಎದುರಿಸಬೇಕು. Chapter 4 verse number 1 to 23. ನೆಹೆಮಿಯ 4:1-23. 4:1ல 4:1ರಲ್ಲಿ அவனுக்கு எதிரியுடைய கோபத்தை பார்க்கலாம், ಅವನು ವಿರೋಧಿಸುವವರ ಕೋಪವನ್ನು ನೋಡ್ತಾನೆ, அங்க எரிச்சலை பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಉರಿಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அந்த வாசித்து வாசிங்க, ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. ನಾವು ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದ ಸುದ್ದಿಯು ಸಲ್ಬಟನಿಗೆ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವನು ಬಲು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಸಿಟ್ಟು ಉಳ್ಳವನಾಗಿ ತನ್ನ ಸಹೋದರರ ಮುಂದೆಯೂ ಸಮಾರ್ಯದ ದಂಡಿನವರ ಮುಂದೆಯೂ ಮಿತ್ರಾಣಿಗಳಾದ ಈ ಯಹೂದ್ಯರು ಮಾಡುವುದೇನು? ஒரே வசனம் வாசிங்க, ಒಂದೇ ವಚನ ಓದ್ರಿ. ನಾವು ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದ ಸುದ್ದಿಯು ಸಲ್ಬಟನಿಗೆ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವನು ಬಲು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಸಿಟ್ಟು ಉಳ್ಳವನಾಗಿ. ಅಷ್ಟೇ கோபம் எரிச்சல் வந்துச்சுங்களா? ಅದೇ. எனக்கு புரியல, அவங்க பாட்டு வாசிங்க. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಸಿಟ್ಟು
அடுத்தது 4 அதிகாரம் 7 8. 4ನೇ 7 8. இங்க என்ன பார்க்கிறோம்? ಏನ್ ನೋಡ್ತೀವಿ? அங்க பெரிய யுத்தம், ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಯುದ್ಧ, அது சண்டை உருவாகக்கூடிய செய்திகள் அங்க வருது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಜಗಳಗಳು ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರ್ತದೆ. அப்படிதான் வரும். ಆ ತರ ಬರ್ತದೆ. உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ನಿಮಗೆ ವಿರೋಧಗಳು ಬರ್ತವೆ. அப்பலாம் நீங்க என்ன செய்ய கூடாது? ಹಾಗಲ್ಲ ನೀವೇನ್ ಮಾಡಬಾರದು? ஓடக்கூடாது, ಓಡಬಾರದು, பயப்படக்கூடாது, ಭಯಪಡಬಾರದು, தைரியமா நிக்கணும். ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. தைரியம் வேணும். ಧೈರ್ಯ ಬೇಕು. தலைவருக்கு என்ன வேணும்? ನಾಯಕನಿಗೆ ಏನ್ ಬೇಕು? தைரியம்